ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே கட்டிங் 2 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? ஒரே கட்டிங் 2 ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ். ஓகேங்களா? இது பாருங்க, 2 அளவு கொடுத்துருக்காங்க. 2 மீட்ரு லைனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து 2 மீட்ரு. அதே மாதிரி இது வந்து நல்ல கிளாத்து, சாரி கிளாத்து 2 மீன் 2 இது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த நல்ல கிளாத்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ 2 பிளவுஸ் வந்து நம்ம கட்டிங் பண்றோம் அப்படின்னா 2 பிளவுஸ் 2 லைனிங் கிளாத் 1 மீட்டர் வேணும். ஸோ ஒன்று மேல ஒன்று போட்டுக்கலாம். இது ஒரே கலரா இருக்கிறதுனால ஒன்று மேல ஒன்று அப்படியே போட்டேன் நான். இப்போ பாருங்க, இப்போ ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். 2 சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் கிளாத்து. சரியா? ஆப்போசிட் சைடில் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் சைடு வந்து இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நீட்டாக ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற துணி வந்து நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி நீட்டாக கட் பண்ணிங்கன்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிசு இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத் வந்து அடிச்சு தான் திருப்ப போகிறோம். ஸோ அடிச்சு திருப்பறதுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வச்சு நம்ம எல்லா அளவும் அளந்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸில் வந்து என்னுடைய உயரம் எவ்வளோன்னு பார்க்கலாம். என்னுடைய உயரம் ஷோல்டர்லேருந்து இந்த இடுப்பு வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மேலே, அதாவது இந்த தையல் ஷோல்டருக்கு மேலே இருக்கிற தையலில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய சுற்றளவு, பிளவுஸோட சுற்றளவு. ஃபர்ஸ்ட் வந்து உயரம், இந்த உயரம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் சுற்றளவு எடுத்துக்கங்க. செகண்ட் வந்து சுற்றளவு எடுத்துக்கங்க. இப்போ சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா, இது 2 ஃபோல்டு பண்ணி இப்படி மடிச்சு போட்டுட்டு இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டேப்பில் அளந்தோம்னா பாருங்க, கரெக்டாக 20 இருக்குது. சரிங்களா? இந்த 20 இருக்கு. இந்த 20ல் பாதி தான் வந்து நம்ம இந்த கிளாத்தில் வந்து நம்ம வைக்கணும். சரியா? இதில் எவ்வளோ வருதோ, அதாவது பிளவுஸ் வச்சு நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா இதில் எவ்வளோ வருதோ அந்த அளவு வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரியா? இப்போ இது அளக்கும் போது 20 வருது. 21 வச்சாலும் அதை 2 ஃபோல்டு பண்ணிக்கங்க. இப்போ இது 20 வருது. ஸோ 20 வந்து 2 ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும் 2. இப்படி இந்த டேப்பை ஃபோல்டு பண்ணி இது எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இந்த எட்ஜில் இருந்து இது வரைக்கும் அந்த இடத்த வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்படி கோடு போட்டுங்க ஸ்கேல் வச்சு. இங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி தையலுக்காக விட்டுருங்க. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2 இன்ச்சு விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா டக்கெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ முதல்ல பழகிற வரைக்கும் நீங்கள் 2 இன்ச்சு விட்டே மார்க் பண்ணி இந்த தையலுக்காக 2 இன்ச்சு விட்டுக்குங்க. சரிங்களா? இப்படி விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் உயரத்துக்கும் இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக் அளக்கணும். நெக்கு வந்து இப்படி கீழே இருந்தும் அளக்கலாம். இந்த இடம் இப்படி பிடிச்சிங்க. இடுப்பு 2 இப்படி சேர்த்திக்கணும். இடுப்பு 2 சேர்த்திட்டு இதனுடைய உயரம் சென்டர் பாயிண்ட்ல எவ்வளோ வருதோ இதுதான் இதோட உயரம். பாருங்க, அது வந்து இந்த இடுப்புல இருந்து இந்த இடுப்பு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் தையலுக்கு மேல, தையலுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் விட்டுக்குங்க. விட்டே வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் மார்க் பண்ணி இது எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இது வந்து உயரம், இடுப்போட உயரம். இங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. அடுத்து வந்து நெக்கு மறுபடியும் 2 அப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சு கரெக்டா, உங்களுக்கு இது கரெக்டா நிக்கல அப்படின்னா நீங்க குண்டூசி குத்திக்குங்க. நீட்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சு தள்ளி தான் நீங்க இந்த கிராஸ்ல தான் வந்து கிளாத்தே வைக்கணும். 1/2 இன்ச்சு அப்ராக்சிமேட்டிவா வைக்கணும்னா நீங்க 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சுதான் நீங்க வந்து இது வந்து நீங்க மார்க் பண்ணணும். சரியா? இப்போ இங்க 1/2 இன்ச்சு வச்சாச்சு. வச்சு இந்த இடத்துல எண்ட் இருக்கிற மாதிரி வச்சு, இதுவும் இந்த ஷார்ப்பா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு
நீட்டாக அந்த கழுத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்போ இந்த தையல்லேருந்து முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்கு முன்னாடி. இப்போ ஷோல்டர் அங்கே இருக்குன்னு பாருங்க, ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தையலுக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம். இப்போ இந்த முதுகு எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த முதுகுக்கும் இந்த கழுத்து எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு ரெண்டும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ரவுண்ட் நெக்கு. ஸோ இந்த ரவுண்ட் நெக்கு பாரு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தா போதும். இந்த ரவுண்ட் எடுக்கிறதுக்கு பாருங்க, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இந்த கார்னர்ல தான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணாலே இந்த ரவுண்ட் வந்து நமக்கு அழகா கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். சரியா? இப்ப நம்ம ஆம்கால் மட்டும் வரையணும். இப்ப இது எல்லாமே வரைஞ்சாச்சு, நெக் வரைஞ்சாச்சு, இது நெக்கோட உயரம் வரைஞ்சாச்சு, ஃபுல் உயரமும் வரைஞ்சாச்சு, சுற்றளவு வரைஞ்சாச்சு. அடுத்து ஆம்கோல் மட்டும்தான் இதுல பாக்கி பேக் சைடு. ஸோ ஆம்கோல் வந்து எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆம்கோல் வரையறதுக்கு நமக்கு இங்க வரையதான் அளவு தெரியாது. அதே மாதிரி இந்த சுற்றளவு எடுத்து அளவுக்கு தெரியல அப்படின்னா சிம்பிளான மெத்தட்ல நீங்க அளந்துக்குங்க. இப்ப இந்த இறக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த இறக்கத்துல இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. இடுப்போட உயரம் இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த உயரம் எங்க இருக்குன்னு பாருங்க. தெரியுதுங்களா? இந்த உயரத்துக்கு மேல இந்த தையல் வந்திருக்குல்ல, தையலுக்கு மேல நம்ம தையல் போடுவோம் இல்லையா காவாசி, அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த உயரத்துல இந்த உயரம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து தையலுக்கு விட்டுக்குங்க இடம். அவ்வளவுதான். துணி எப்பவுமே இழுக்க கூடாது, இழுக்காம தான் நம்ம அளவே எடுக்கணும். இழுத்தோம்னா அளவுகள் எல்லாமே மாறி போயிடும். ஸோ இங்க வந்து இப்படி ஒரு கோட் போட்டுக்குங்க. சரிங்களா? இப்ப இந்த இதுல வந்து நம்ம ஆம்கோல் வந்து எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். இந்த கர்வ் வரைவோம் இல்லையா, அது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப இங்க இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதோ, இப்ப இதுல வந்து 6 இன்ச் வருது. ஸோ இது 2 50 ஃபோல்டு பண்ணீங்கன்னா 3 இன்ச் ஆயிரும். உங்களுக்கு 6.5 இன்ச் வந்துச்சுன்னா 3.25 இன்ச் வரும். அப்படி இது 2ஆ மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு வருதோ அதை இப்படி 2ஆ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப இது 2 கோடு போட்டீங்களா, இது வந்து இப்படியே வந்து இந்த 2ஐயும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட் எவ்வளவு எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டா 1.5 இன்ச் வருது. இதுதான் மெத்தட். நீங்க 1.5 இன்ச் அளந்தாலும் சரி, இந்த 1.5 இன்ச் அளக்காம இந்த பாயிண்ட் இந்த மாதிரி ஜாயின் பண்ணாலும் ஓகே. இவ்வளவுதான். இது வந்து இப்ப பேக் சைடு வந்து நம்ம வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல 2 கிளாத் இருக்கு, 2 ஜாக்கெட்டுக்காக தான் நம்ம கட் பண்றோம். இப்ப இந்த இடத்துல அக்காட் போட்டுக்குங்க. அதே மாதிரி இங்க அடிச்சு திருப்பம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு அக்காட் போட்டுக்குங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த நெக் ஓபன் பண்ணி பாருங்க. ரவுண்ட் நெக் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பிராட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிராடா வந்து நம்ம வெட்டிக்கலாம். நமக்கே தோணும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்ப இந்த நெக் பத்தல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டா வந்து அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் செதுக்குனீங்கன்னா இப்ப பாருங்க நெக்கு கரெக்டா வந்துருச்சு. சின்ன டிப்ஸ் தான் இது. அவ்வளோ. இப்ப பேக் கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணோம். இந்த ஸ்லீவ் அப்படியே அதாவது கீழே இங்க வெட்டியாச்சு, இதை அப்படியே மேல கொண்டு போய்க்கலாம். மேல கொண்டு போய் இதை அப்படியே 2ஆ மடிச்சுக்கலாம். 4 8 கிளாத் வருங்க இதுல.
இதுவும் அப்படிதான் அடிச்சு திருப்பறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கலாம். இங்க வந்து அடிச்சு திருப்பறதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்குங்க. அடிச்சு திருப்பறதுக்காக 1/4 இன்ச் விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்ப இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்றோம். இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்றது அப்படின்னா, இந்த ஸ்லீவோட இந்த ஒயர், அதாவது பேக் சைடு தான் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸ்லீவ் போடும்போது பின்னாடி சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். கை இப்படி வச்சுங்க, கரெக்டா இந்த மாதிரி வச்சுங்க. வச்சுட்டு எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து தையலை கொஞ்சம் எச்சா விட்டுக்குங்க. அதே மாதிரி ஆம்கோல்ல இருந்து தையலுக்கு எச்சா விட்டுக்குங்க. இது கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா, இதனுடைய உயரத்தை நம்ம பார்க்கலாம், எவ்வளவு உயரம் வந்திருக்குன்னு. இந்த ரெடி அளவு உயரத்துல இருந்து இப்ப இது வந்து 6.5 இன்ச் இருக்குது கரெக்டா, சரிங்களா? இந்த 6.5 இன்ச்சுல இருந்து 3 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணும்போது 3.5 இன்ச்சு நமக்கு வரணும். இப்ப கரெக்டா 3.5 இன்ச்சு இங்க இருக்கு. இங்க 3.5 இன்ச்சு, இங்க இருந்து மறுபடியும் 3 இன்ச்சு வச்சோம்னா 6 இன்ச்சு கரெக்ட். 6.5 இன்ச்சு கரெக்டா இதுக்கு நேரம் கரெக்டா வந்துருது. ஸோ 3 இன்ச்சு, அதாவது இந்த 6.5 இன்ச்சுல இருந்து 3 இன்ச்சு கம்மி பண்ணி இங்க மார்க் பண்ணி வச்சுதான் ஆம்கோலோட உயரம், சரிங்களா? ஆம்கோலோட அளவு அது. சரி, இப்ப இது மாதிரி வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்ப இதனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். 8 இன்ச் இருக்கு. இந்த 8 இன்ச் 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 3/4 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த 3/4 இன்ச்சுல இருந்து இந்த ஆம்கோல் கிட்ட நீளமா ஒரு கோடு போட்டுக்குங்க. இது வந்து கர்வ் மாதிரி, இந்த மாதிரி கர்வ் மாதிரி தான் வரும். ஸோ அப்படி கர்வ் மாதிரி உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வரைஞ்சு பழகிக்கங்க. நேரம் வந்து கோடு போட்டுக்கங்க. போட்டுட்டு இப்ப மேல இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த 1 இன்ச்ல இருந்து இந்த 3/4 இன்ச் இப்படி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இது ஜாயின் பண்ணி இதை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து அர்கட் போட்டுக்கலாம். இங்கேயும் அர்கட் போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டையும் பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்குங்களா? இப்ப என்ன பண்ணும், இந்த ஸ்லீவ் கட் பண்றது இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கணும், இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கணும். இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் நீளமா கட் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியான மெத்தட் உங்களுக்கு இது கட் பண்றது, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்க வந்து 1/4 இன்ச்சு, சரியா? இது வந்து இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுல இருந்து அப்படியே 3/4 இன்ச்சு போய் அதை அப்படி சன்னம், அவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் வந்து சைடு கட்டிங். அவங்க இவ்வளவுதான். இது வந்து இப்படி அர்கட் போட்டுங்க. இப்படி அர்கட் போட்டீங்கன்னா தான் நமக்கு ஃப்ரண்ட் பேஜ் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அர்கட் போட்டுக்கங்க. இப்போ இது வந்து 2 ஸ்லீவ் ஆயிடுச்சு, 2 பிளவுஸ்க்கு வந்து 2 ஸ்லீவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணிக்கணும். எத்தனை பிளவுஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா துணி ஓபன் பண்ணிக்கங்க. இப்ப இந்த ஓபன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கட்டும். இப்ப ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கட்டிங் பண்றதுக்கு ஓபன் சைடு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த ஃபோல்டிங் சைடு வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பட்டியெல்லாம் வைப்போம் இல்லைங்களா கீழே பிளவுஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக அதை வந்து அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ் வெட்டிக்கலாம், ஃப்ரண்ட் துணியை. இப்போ இந்த கிளாத் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. அப்பதான் கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி கிளாத் போடுறதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ நம்ம ஏனோ தானோன்னு எப்படி வேணாலும் போடணும்னு போடக்கூடாது. ஸோ நம்ம இப்படிதான் போடணும், சரிங்களா? அப்பதான் வந்து இந்த நெக்கோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸ் கட்டிங் போட்டீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டா இப்படி முக்கோணம் மாதிரி வரணும். இந்த முக்கோணம் மாதிரி வந்தாதான் இந்த பீஸ் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்கும், சரியா? இப்ப நம்ம இதை ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நெக் வந்து எவ்வளவு இறக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஃப்ரண்ட் நெக் பாத்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, 1/4 இன்ச்சு இறக்கம். அதே மாதிரி இங்கேயும் வந்து தையல் போயிடும் இல்லைங்களா? இங்க தையல் போட்டாச்சு, இங்க தையல் இது தையல் போட்டாச்சு, இங்க தையல் போடலை. ஸோ இப்படி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி. இப்போ இதுல இருந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த துணிக்கு மேல வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேல மார்க் பண்ணிக்கோங்க.
அவ்வளவுதான். இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங், ஃப்ரண்ட் கழுத்துக்கு. சரிங்களா? இப்போ இந்த கிளாத் நம்ம எடுத்துடலாம். இதுதான் ஃப்ரண்டோட உயரம். இப்போ இதை வந்து நேருக்கு நேர் இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்க வந்து ஒருத்தங்க அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு விட சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் விட வேண்டாம், அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா கரெக்டான அளவு அப்படின்னா 40 இன்ச்சுனா 40 இன்ச்சு கரெக்டா வரணும் சுத்தளவு. எக்ஸ்ட்ராலாம் கிளாத் எல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கும் வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது ஃபுல்லா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோல்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ஆம்கோல் இருக்குல்ல, ஆம்கோல் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்க 2 இன்ச்சு விட்டுருக்கனால தப்பு இல்லை. இந்த இடத்துல ஆம்கோல் கையோட அப்படியே ஆம்கோல் வந்து இப்படி கட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல இங்க கட் பண்ணும்போது இந்த ஆம்கோல் வந்து கட் பண்ணிக்கிங்க. இப்ப இங்க இருந்து ஒரு 1 இன்ச்சு இல்ல 1.5 இன்ச்சு வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கங்க. இப்படி கட் பண்ணாதான் நம்ம கரெக்டா இந்த 2 ஷோல்டர் வந்து நம்ம கரெக்டா பீஸ் கிடைக்கும். சரியா? அதனால ஒரு 1.5 இன்ச்சு வந்து கீழே இறக்கி கட் பண்ணிக்கங்க. இந்த நெக்கோட உயரம், ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் இங்க இருக்கு. ஸோ இது எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாத்தை நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இப்ப இந்த கிராஸ் கட்டிங்னால நம்ம சும்மா இப்படி கர்வ் போட்டீங்கன்னா வி மாதிரி வந்துடும். சரியா? அழகான ரவுண்ட் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்க, இதுல இருந்து இப்படியே கொண்டு வந்து இந்த அரை இன்ச்சு வரைக்கும் அப்படியே போய் இப்படி திருப்பினீங்கன்னா அழகான ரவுண்ட் நெக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நேரம் இதையும் கட் பண்ணி அவ்வளோதான். இது ரவுண்ட் நெக்கும் கட் பண்ணியாச்சு. லைட்டா இப்படி செதுக்குனீங்கன்னா இன்னுமே அந்த நெக்கோட அழகு வந்துடும். இங்க வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்ம சிசர் வந்து டச் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துடலாம். அதாவது பேக் சைடு கிளாத்தை நம்ம எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் மட்டும் அளக்கலாம். ஃப்ரண்ட் எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம். இது ஹூக் இருக்குல்ல, ஹூக் வச்சிருக்கோம் இல்லையா கொக்கி, அந்த இடத்துல இருந்து நம்ம அளந்துக்கலாம். அந்த சைடு நம்ம அளந்துக்கலாம். இப்போ இதனுடைய உயரம் அவ்வளவுன்னு பார்க்கலாம். இதனுடைய உயரத்தை வந்து இப்படி இழுக்கக்கூடாது. துணியை வந்து இப்படி இழுத்தோம்னா இதனுடைய அளவே மாறி போயிடும். ஏன்னா இது கிராஸ் கட்டிங் துணி. ஸோ கிராஸ் இது வந்து இழுக்காம தான் நம்ம அப்படியே வைக்கணும். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா தையலுக்கு ஏற்கனவே நம்ம விட்டுருக்குறோம். இந்த இடத்துல வச்சு கரெக்டா இப்படி நீட்டா இப்படி கையிலே இப்படி பண்ணி விட்டுக்குங்க. பண்ணிட்டு கரெக்டா இந்த பொசிஷன் இங்க எங்க வருது பாருங்க. இந்த இடத்துல வந்து தையல் வந்திருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது ஒரு மார்க் பண்ணிட்டீங்களா? அப்படியே இதை எடுத்து இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த ஆம்கோல்ல இருந்து கீழே இடுப்பு. ஸோ இந்த அக்கட் போட்டதுல இருந்து ஆம்கோல்ல இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் தையல் இங்க இருக்கு. தையலுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சரியா? இது 2 சைடும் முடிஞ்சுது. அடுத்தது ஃப்ரண்ட்ல. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். தையலுக்கு இங்க போயிடும். 1/4 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த கொக்கியில இந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து அரை இன்ச் வந்து இங்க விட்டுருங்க. மேலேயே விட்டுருங்க அரை இன்ச்சு. இப்போ இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டாச்சு. அரை இன்ச் வந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணும், இந்த கொக்கியில இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு இருக்கு, ஏன்னா இங்க எல்லாம் தையலுக்கு வந்துருச்சு. ஸோ கரெக்டான எண்டில் இருந்தே இது வச்சுக்கலாம் தாராளமா. வச்சுட்டு இந்த எங்க இருக்கு தையல், இந்த தையல் இங்க இருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இந்த இடம் மார்க் பண்றது இவ்வளவுதான் மார்க் பண்ணணும். சரியா? இந்த 1/4 இன்ச் இந்த இடத்துல வந்து சென்டர்ல வந்து வந்துடும். தையல் போடும்போது 1/4 இன்ச். அவ்வளோ. அடுத்து இங்க திருப்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாட் வைக்கிறதா வரையணும். ஸோ டாட் எவ்வளவுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. தையல் போயிடும் இல்லையா, நம்ம பட்டி பீஸ் மடிப்போம், பட்டன் பீஸ் வந்து மடிப்போம்.
அதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். 1/4 இன்ச் போயிடும். 1/4 இன்ச் போனதுக்கப்புறம் இந்த டாட் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாட் கரெக்டாக இந்த 1/4 இன்ச்சிலேருந்து இப்படி வச்சிங்கனாலும் இப்படி கிராஸாக தான் வரும். ஸோ இப்படி கிராஸாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ண பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது டாட்டு. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துல டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதனுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். ஒன்று டேப் வச்சு அளங்க, இல்லைன்னா நம்மளே எவ்வளோ இருக்குன்னு இதிலே அளந்துக்கலாம். இப்போ டேப் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்னே 1/4 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. இந்த 1/4 இன்ச்சு தான் வந்து இங்கே வைக்கணும். இங்கேருந்து 1/4 இன்ச். அவ்வளோதான். இங்கேருந்து மேலேயும் 1/4 இன்ச் வச்சுக்கலாம். இது நீங்கள் வச்சாலும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த நம்ம வரையும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டிங்க எவ்வளோ உயரம் இருக்கு, இந்த உயரம், இந்த உயரத்தையும் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ உயரம் இருக்குன்னு. இது வரைக்கும் இருக்கு டாட்டு. ஸோ இந்த வரைக்கும் டாட் வரணும். இந்த 1/4 இன்ச்சு இங்கேயும் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து அதே மாதிரி இங்கே ஒரு டாட்டு. இப்போ ஆம்கோல் வந்து எங்க டாட் பண்றதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுல இருந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது எந்த இடம் வருதோ அந்த இடம் தான் வந்து இந்த ஆம்கோலுக்கு மிட் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு 1/4 இன்ச் பிடிச்சிக்கலாம் டாட்டு. இந்த மாதிரி இந்த டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே நம்ம துணி வந்து இந்த மாதிரி இப்படி மடிக்கும் போது, ஃபோல்டு பண்ணும்போது இந்த இடம் வந்து இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தாதான் நமக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா கிடைக்கும் ஷேப்பு. பாருங்க, மடிக்கும் போது பாருங்க, இந்த மாதிரி வந்தாலோ இல்ல எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்தாலோ இதனுடைய டக்கு வந்து கிராஸா போயிடும். ஸோ நமக்கு டக்கு வந்து நேரா வரணும் அப்படின்னா இந்த டக்கு பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி பிடிச்சி இப்படி மடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவனா இருக்கணும். இப்படி இல்லை அப்படின்னா அது வந்து தப்பா வரும் டக்கு. ஸோ இது வந்து நீங்க டிப்ஸ் பாத்துக்கங்க. அப்படி இல்லைனாலும் ஒரு நூல் எச்சு கம்பி இருந்தாலும் நீட்டா இப்படி கிராஸா இப்படி கட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் இப்படி கிராஸா கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொசிஷன், அந்த டக்கோட பொசிஷன் வந்து கரெக்டா வரும் உங்களுக்கு. இது வந்து பாத்துக்கங்க. சரியா? அவ்வளவுதான். இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங். இப்போ ஆம்கோல் கிட்ட நம்ம வெட்டணும். இந்த ஆம்கோல் கிட்ட பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் குடஞ்சு வெட்டினா போதும். ரொம்ப எல்லாம் வெட்ட வேண்டாம். அவ்வளவுதான். இங்க ஒரு கட் போட்டுக்கணும். அவ்வளவுதான். இது வந்து ஃப்ரண்ட் கட்டிங் முடிஞ்சு. அவ்வளவுதான். இப்போ இதுலயே 2 பீஸ் இருக்கு. ஸோ இது வந்து நல்ல கிளாத்ல வச்சு ஃபுல்லா வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மிச்ச துணியில வந்து நம்ம பட்டி, பட்டன் பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம தைக்கும் போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது கட் பண்ணிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட இதுக்கே 10 நிமிஷம் ஓடிடும். ஸோ நம்ம தைக்கும் போது அது எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் அப்படிதாங்க நான் கட் பண்ணுவேன். ஏன்னா இப்போ உட்காந்து அளந்து பார்த்து கட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏத்த இறக்க வரும்போது கொஞ்சம் சிரமமாயிரும். ஸோ நான் அப்ப தைக்கும் போது தான் நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இந்த நல்ல கிளாத் போட்டு எப்படி கட் பண்றதுங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பீஸ்ல இப்போ இந்த பக்கம் டிசைன் இருக்கு, ஒரு சைடு டிசைன் இல்லை. ஸோ இதுதான் வந்து கைப்பக்கம் வரணும். இது வந்து கைக்கு டிசைனு. பாருங்க, இங்க ஒரு பீஸ் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்லீவுக்கு, இந்த டிசைனோட ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இடுப்பு கிட்ட இது வரும். தெரியுதுங்களா? இடுப்பு சாரி பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. இது பாத்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைனுக்காக. ஸோ பாக்கி வந்து இந்த இடம் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து நம்ம பட்டி வச்சுக்கலாம், எல்லாமே தைச்சுக்கலாம். இது சுத்தி வர கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் வந்து நீங்க விட்டு கட் பண்ணா போதும். இப்ப நான் கட் பண்றேன் பாருங்க. சுத்தி வர ஒரு 1/4 இன்ச் விடணும். இந்த இடம் வந்து 1/4 இன்ச் விடணுமென்ட்டு இது இங்க விடக்கூடாது, இவ்வளவு தூரம். இந்த ஃபோல்டிங் வந்து இந்த ஃபோல்டிங் கிட்ட தான் இருக்கணும். கரெக்டா இந்த மாதிரி இருக்கணும். இப்ப நான் இது கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இது கட் பண்ணும்போது ஃபுல்லாவே இப்படி கட் பண்ணிக்கலாம் நீளமா. ஏன்னா 1/4 இன்ச் நம்ம விட்டோம்னா தான் நமக்கு தைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இது வந்து பேக் சைடு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கிளாத் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வெட்டினோம்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டிக்கணும். அவ்வளவுதான். இந்த மிச்ச கிளாத் வந்து நம்ம பட்டி பட்டன் பீஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் கட்டிங். இப்ப பாருங்க, இது வெட்டியாச்சு, இதுவும் வெட்டியாச்சு, இதுவும் வெட்டியாச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணோம். சரி, இந்த கிளாத் கட் பண்ணோம். இந்த கிளாத்தும் அதே மாதிரிதான். இன்னொரு செட்டும் அதே மாதிரியே வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இது வந்து பிளைன் டிசைனா இருக்கிறதுனால பேக்கு ஃப்ரண்ட் துணி அப்புறம் ஸ்லீவ் இங்க வச்சு கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு கட் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற துணி வந்து பட்டி இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இந்த பிளவுஸ் கட்டிங் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, புதுசா பாக்குற பிகினர்ஸ் எல்லாம். ஸோ என்னோட சேனல்ல வந்து லைவும் இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கேன், அதே மாதிரி வீடியோஸும் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.